வணக்கம் மக்களே. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அது என்னடானா என்ன போகிறது எது போகிறது நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேன்தா. அதனால தான் சரி எந்த வீடியோவும் போடலை. ஆனால் எனக்கு இப்போ இன்றைக்கி என்ன தோணுதுன்னா, ஒரு சூப்பர் ஒரு கெஸ்ட்டு என்கிட்ட ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ நாள் எனக்கு அது என்ன இது என்ன வீடியோன்னா, எனக்கு தெரியாத எனக்கு இப்போ 2-3 நம்ம வண்டி ஓட்டுறோம் இல்லையா, ஒரு பேரை பார்க்குறோம். ஒருத்தவங்க ஒரு நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த நாலேஜ்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அந்த 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 பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் நம்ம அதை யோசிக்கிற நமக்கு அதை அந்த தாட்டு கொடுக்குறாங்க யோசிக்கிறதுக்கான சூப்பர் தாட்டு. என்னப்பான்னா நான் கொரோனாக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. உடனே நான் பியூர் வெஜிடேரியன் இப்படிலாம் சொல்லலை. நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. ஸோ இது சும்மா அந்த ஒரு கெஸ்ட்டு எனக்கு அவங்க அது சொன்னாங்க. அதை சொன்னோடனே எனக்கு அந்த யோசனை வந்துச்சு அவங்க சொல்லும் போது. ஆனால் அது ஒரு மாதிரியா கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால தான் சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு. என்ன விஷயம்னா, அவங்க மேபி அவங்க பியூர் வெஜிடேரியன் போல் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு கனவுல கூட நான் நினச்சதில்லை. இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவை எனக்கு தெரியல. நான் கேள்வியும் பட்டதில்லை இந்த மாதிரி யோசிச்சு. சரி அதை உங்கள்கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படிதான்னா, இந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம் இல்லையா. இப்போது புதன்கிழமை ஆச்சு. இப்போ புதன்கிழமை காலையில் போகிறவங்க கறி வாங்குறாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி எடுக்கிறோம். சரியா, இந்த மாதிரி உலகம் பூரா சாப்பிட்றாங்க இல்லையா கறி. உலகம் பூரா சாப்பிட்றாங்க இல்லையா கறி, சாப்பிட்றாங்க இல்லையா நான்வெஜ் சாப்பிட்றாங்க இல்லையா. அந்த நான்வெஜ்ஜை அதாவது லைக் சிக்கனு, மட்டனு, நிறைய இடத்துல எறா கூட வளர்க்குறாங்க. என்னென்ன வளர்த்து விற்கிறாங்களோ அந்த மாதிரி இல்லை, அவங்க சொன்னது வளர்த்து விற்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி உலகம் பூரா நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இல்லையா. அந்த நான்வெஜ் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்க சாப்பிட்றதுக்கு அந்த சிக்கனு, மட்டனு அதெல்லாம் ப்ரீடு பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. சோறு போட்டு அதுக்கும் சாப்பாடு என்ன தீனியோ அந்த தீனியை போட்டு வளர்க்குறாங்க இல்லையா. அந்த இப்போ கனெக்ட் பண்ணால் இந்த உலகம் பூரா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் கொடுக்கறதுக்கு அதை ப்ரீட் பண்ணுறாங்க இல்லையா. அந்த காசு ஏதோ ஒரு நாடு இருக்கு இல்லையா, இது நிறைய நாடு இருக்கு இல்லையா, சாப்பாடு கூட கஷ்டப்படுற நாடெல்லாம் நம்ம இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு நாடே சாப்பிட்லாமா அந்த ப்ரீட் பண்ணுற காசு. அதாவது அதுக்கு தவிடையில் லொட்டு லோஸுக்கு அந்த இதெல்லாம் வாங்கி அதை ப்ரீட் பண்ணி அதை இது பண்ணி அதை மக்களுக்கு கையில் வர வைக்கிற வரைக்கும்கான செலவு, மொத்த உலகத்தில் இருக்கிற செலவு ஒரு பட்னியாக கிடக்கிற நாடை ஃபுல்லாக 3 வேளையும் சாப்பிட வைக்கலாமா அந்த காசு. அந்த பாயிண்ட் எனக்கு உண்மையிலே பயங்கரமாக நம்ம அந்த மாதிரிலாம் யோசித்தது கூட கிடையாது. அது எப்படி அதான் கரெக்டு தான். அவங்க சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா அவங்க நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் வரும் இல்லையா. ஏதோ ஒரு மோட்டிவ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா அப்படியே நமக்கு ஒரு மாதிரியா கூஸ் பம்ப்ஸ்லாம் ஒரு மாதிரியா ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நானும் சாப்பிட்றதில்ல. அதுவும் கொரோனாக்கு அப்புறம் தான் சாப்பிட்றதில்ல. என்னடான்னா சாப்பிட்டா திண்டா வீங்குது நமக்கு. ஏதோ அர்ட்டிகேரியா அப்படின்றாங்க. அதனால் நமக்கு அது செட் ஆக மாட்டேங்குது நான்வெஜ். அதனால் நான் கொரோனாக்கு அப்புறம் தான் நிப்பாட்டினேன். நான் பியூர் வெஜிடேரியன்லாம் அப்படி கிடையாது. நான் சாப்பிட்டுட்டு இருந்தால்தான் கொரோனாக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டேன். ஆனால் இவங்க இந்த பாயிண்ட்டை சொன்னோடனையும் அப்படியே பயங்கரமாக தோணிடுச்சு. அது அதுக்கான செலவு அந்த ப்ரீட் பண்ணுறதுக்கான செலவு ஒரு நாட்டோட ஒரு 3 வேளை பசியவே அடைக்கலாமா. ஒரு நாட்டோட பசியவே அடைக்கலாமா இந்த இதுக்காக செலவு பண்ணுற காசை. அவள் பாருங்கள், யோசிக்கும் போது எனக்கு ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. சரி, ரொம்ப நாள் இதை சொல்லணும் இந்த இதில் ஒரு வாரம் நடந்துச்சு இது. சாரி கோச்சிங்க, வண்டியில் கேஸ் இல்லை, சுத்தமாக டெட்டு. என் கேஸும் டெட்டு, பெட்ரோலும் டெட்டு. அதனால் போட முடியாது. நான் ஏசி, அதனால் ஃபேன் வச்சுட்டு இருக்கேன் கையில்.
உடனே ஃபேன்லாம் வச்சு சீன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, வேர்த்து கொட்டுது. வெயில் தாங்க முடியல. மெட்ராஸில் பயங்கரமாக அடிக்குது. காரு உள்ள பகலில் 4 பாயிண்ட் ஏசி வச்சாலும் இன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இந்த பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்ற ஒரு வீடியோ அடுத்து தினம் அதான். இனிமேல் ஒரு யோசனை வந்துச்சு, எல்லாம் கஸ்டமரோட நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு வீடியோவாக போட போகிறோம். நல்லாயிருக்கும், பார்ப்போம் எப்படி. நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை, கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு வச்சுருக்காரு, ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே, நன்றி மக்களே, இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.